ஒரு விவாதத்தை நடத்துவதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும், என்ன நடந்திருக்குங்கிறத சொல்றதுக்கு தயக்கம் ஏன் அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியா இருக்கு. அப்படி கேள்வியை முன்வைக்கிறவங்கள அவையை விட்டு வெளியேற்றுவது அல்லது அரசியல் பண்றாங்கன்னு எதிர்குற்றச்சாட்டுகளை வைப்பதுங்கிறது ஆளும் கட்சிக்கு சரியா அப்படிங்கிற கேள்வியும் திரு சிவபிரியன் சொல்றாரு. ஏற்கனவே பிஜேபி லீடர்ஸ் சொன்னதான் சொல்றாரு, டிசன்ட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி அப்படின்னா அதை ஆளும் கட்சியா வந்த பிறகு பிஜேபி மறந்துட்டாங்களா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முக்கியமா சொல்ல வேண்டியது, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் மக்களவை உறுப்பினர்களை பாராட்டணும். இந்த மாதிரி 2 பேர் உள்ள குதிச்சும் போதும் அவங்க ஸ்மார்ட்டாகவும் அவங்க தேவையான அளவு தைரியத்தோடையும் அவர்களையே அவங்க முதல்ல பிடிச்சி அதற்கப்புறம் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் கிட்ட ஒப்படைச்சு அதற்கப்புறம் காவல்துறையினர் சிஆர்பிஎஃப் அவங்க அழைச்சு சென்றிருக்காங்கன்னு பார்க்கணும். முதல்ல அவங்களுக்கு அந்த பாராட்டுகள். அப்புறம் முதல் கடவுளுக்கும் அதே உறுப்பினர்களுக்கும் மற்ற பாதுகாப்பு வளையங்களுக்கும் நன்றி. ஏன்னா இதோட மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி பிரீச் இருக்கும்போது. ஆனா அந்த அளவுக்கு ஆகாம அதை மெயின்டைன் பண்ண அந்த இதுக்கும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் அப்படின்றத பாக்குறேன். இதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஒரு செக்யூரிட்டி பிரீச்ல என்ன மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க முடியும் அப்படின்றத தாண்டி, பிளாஸ்டிக் இல்ல பார்ஷல் மெட்டல் கேனிஸ்டர்ஸ் காலுக்கு கீழே வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க இதை கேர்ஃபுல்லா எவ்வளவு நாள் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இணையதளத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு பிளான்ட் எஃபர்ட் இருக்கு, ஆர்கனைஸ்டா இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட இருந்தே அவங்க சர்டிபிகேட் வாங்கிக்கிறாங்க, அவங்க தந்தையார் மூலமா அவங்க வாங்கிக்கிறாங்க. எல்லாராலையும் உள்ள நுழைய முடியல, 2 பேரால மட்டும்தான் அந்த பர்மிஷனை வாங்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் காரணங்கள் இருக்கு. அந்த பிளான்டா ஒரு ஈவெண்ட் நடக்குது. இல்லையே, இப்ப தனி மனிதராக ஒருத்தர் இருக்காரு, அவங்க டிசென்ட் தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் நீங்களே சொல்றீங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கை ஒன்னா இருந்திருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க 15 நாள் போலீஸ் காவல் கேட்கறதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, மும்பையிலேருந்து இதை வாங்கியிருக்காங்க, பெங்களூர்லேருந்து அதை வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா நாடு முழுக்க அவங்க ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்குன்னா அப்போ உளவுத்துறை ஃபெயில்யூரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அது எப்படி தெரியாமல் போச்சு? சோஷியல் மீடியாவில் வீடியோ வெளியிடுறாங்க அல்லது ஒன்றா இணைஞ்சு ஒரு குரூப்பாக ஃபங்க்ஷன் ஆகிருக்கிறாங்க அப்படின்லாம் முதல் கட்டத்தில் சொல்லப்படுறது அப்படின்னா அதை கண்டறிய முடியாமல் தானே விட்டுருக்குறோம். டெஃபினட்டா. ஏன்னா நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் வருஷம் ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் சரியா செஞ்சாலும் அவர்களோட வேலை இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்காம அவர்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுதான். சோ பல விஷயங்கள் அவர்கள் இத்தனை நாள் சரியா செஞ்சிருந்தாலும் இல்ல இத்தனை வருடங்கள் சரியாக செஞ்சிருந்தாலும் இங்க ஒரு தவறு நடந்திருக்கு. அது ஒரு பாதுகாப்பு வளையம் இல்ல, பல 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை என்னைக்கு தாக்குதல் நடந்ததோ அதே நாள்ல நடத்துறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடா இருக்கும்? வழக்கமா இப்ப நம்ம ஜனவரி 26 ஆகஸ்ட் 15னா பாதுகாப்பு கூடுதலாக்குவோம்ல. பிரதாப் சிம்மால இருந்து எல்லாரையுமே அதற்கு விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் மக்களவை தலைவர் அவரை உடனே கூப்பிட்டு என்கொயர் பண்றாரு. என்ன இவங்க எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, அந்த மைசூர் பிஜேபி எம்பி நீங்க சொன்னீங்க இல்லையா, அவரை சஸ்பெண்ட் பண்ணல, அவர் மீது நடவடிக்கை எதுவும் இல்ல, கேள்வி கேட்ட எங்களை 15 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க. அவையில இல்லாத ஒருத்தர் சேர்த்து சஸ்பென்ஷன் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு பிரைம் ஆபீஸ் பேசிஸ் வரணும். பாஸ் கொடுக்கறதுக்கு பண்ணிருக்காங்க, அவங்க அப்பா ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க, அந்த வந்த பையனோட தந்தையார் அவங்க கான்ஸ்டுவன்சில இருக்காங்க, அவங்க ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப பலர் அவங்க கான்ஸ்டுவன்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் லெட்டருக்கு அவங்க வியூவர்ஷிப்காக அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படின்ற போது அவர்கள் எல்லாரையுமே நம்ம குற்றவாளியும் ஆக்கிட முடியும். அதுக்கு பின்புலம் இருக்கு, காரணம் இருக்கு. அவர் தேவையான வேலைகளை செய்யவில்லை, இல்ல அவர் தெரிஞ்சே செய்திருக்கிறார் அப்படின்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம். சோ காரணம் இல்லாம இல்லை. நம்ம ஏன் மற்றவர்கள் அவையில அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றதுக்கு நம்ம ரூல் 267 பார்ப்போம். ரூல் 267 ராஜ்யசபால எத்தனை முறை சுதந்திர இந்தியாவில பயன்படுத்தப்பட்டிருக்கு, போன 20 ஆண்டுகள்ல எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லா ரூலையும் எல்லா ஹவுஸோட ப்ரொசீஜர்ஸ் இப்ப எனக்கு முன்னாடி இத இல்ல ராமசாமி நீங்க சொல்றது கரெக்ட். நான் இதை மட்டும் சொல்றேன், நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. எஸ் நான் அதுக்கூட சேர்த்து தான் கேட்கிறேன். நீங்க இது ஒரு அசாதாரணமான நிகழ்வு, இதையும் 20 ஆண்டுகள் என்ன நடந்துச்சுன்னோ மற்ற நாளையும் ஒப்பிட்டு நம்ம பேச முடியுமா? முதல்ல அது சொல்லுங்க நீங்க. ஏன்னா இப்போ என்னோட மாண்புமிகு
பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இந்த பாராளுமன்ற இந்த செஷன்ல எத்தனை பில்ஸ் வந்து பிளேஸ் பண்றதுக்கு இருக்கு, எவ்வளவு டிஸ்கஷன் இருக்கு, என்னெல்லாம் முக்கிய தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹவுஸோட இதை ஃபுல்லா சஸ்பெண்ட் பண்ணி இதை பிரைமரியா டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஹவுஸ்ல இருக்க மற்றதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே ஹவுஸ் ரூல்ஸ்ல, ராஜ்யசபா ஹவுஸ் ரூல்ஸ்ல இன்னும் 4 வேற ப்ரொவிஷன்ல இதை டிஸ்கஸ் பண்ண முடியும். டிஸ்கஸ் மட்டும் பண்றது இல்ல, இதே இதுல பிரைம் மினிஸ்டரையோ ஹோம் மினிஸ்டரையோ அப்ராப்ரியேட் மினிஸ்டரையோ பதில் சொல்றதுக்கான கேள்வியை கேட்க முடியும். என்கொயரி ரிப்போர்ட்டை தனியா பிளேஸ் பண்றதுக்கு கேட்க முடியும். பாராளுமன்றத்தை சார்ந்த ஒரு கமிட்டியை பிளேஸ் பண்றதுக்கு கேட்க முடியும். ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கல. அவங்க கேட்டது இன்னைக்கு ஹவுஸ் சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா ஹவுஸ வந்து வேலை செய்ய விடாம இருக்க வைக்கணும் அப்படின்ற இன்னைக்கு எதிர்கட்சிகளோட நோக்கம் சார். அதோட அடிப்படை என்னன்னா, ஹவுஸ் சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி அவங்க வைக்கிற கோரிக்கை உள்துறை அமைச்சர் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும்னு கேட்கிறாங்க. அது பிரதானமா இல்லையா? நீங்க இப்ப ஒரு பிரீச் நடந்திருக்கா இல்லையா? 5 அடுக்கு பாதுகாப்பு அது மீறப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்தில் எது நடந்தாலும் இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனை பேரும் இதை பேசுறாங்கல்ல, நமக்கு அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் தானே. இதுல பெருசா எடுத்துட்டு போல, வேற ஏதாவது எடுத்துட்டு போயிருந்தா அந்த அச்சுறுத்தலுக்கு யார் பொறுப்பேற்பது? அது பிரதானமான பிரச்சனை இல்லையா? அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசணும்னு சொல்றது சரியா? பிரதானமான பிரச்சனை. ஆனா அதை எப்போ பதில் சொல்லணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொன்னீங்க. இப்போ முன்னாடி ஸ்ரீராமன் பேசும்போது நீங்க சொன்னீங்க, அதாவது டிவி டிபேட்ஸ்ல பேசுறதும் பாஜகவை சார்ந்தவர்களோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவைக்கு வெளியில பேசுறதுக்கும் அவையில பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மெயினா அக்கௌண்டபிலிட்டி. அதுதான் அவர்கள் சொல்ற எல்லாத்துக்குமே அவங்க ப்ரூஃபோட பேக் பண்ணி, ரெக்கார்டோட பேக் பண்ணி சொல்லணும். இன்னைக்கு வந்து நம்ம பேசுறது எல்லாமே ஒரு சர்மைசஸ், ஒரு அசம்ஷன். நமக்கு வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ல என்ன அவைலபிளா இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம பேசுறோம். இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் அதை வந்து திரு ராமசாமி பேசுறதோ, கார்த்திகை செல்வன் பேசுறதோ, எஸ் ஸ்ரீராம் அவர்கள் பேசுறதோ வேறு. உள்துறை அமைச்சரோ அல்லது மற்ற பொறுப்புல இருக்கிறவங்க பேசும்போது அவங்க வெளியில பேசுறதை ஏன் அவையில பேசக்கூடாது? அதான் இல்ல, பேசக்கூடாது. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது அவருக்கு வெளியில பேசினாலும் அக்கௌண்டபிலிட்டி உண்டு சார். அக்கௌண்டபிலிட்டி உண்டு சார். ஆனா எவிடன்ஸ் பேக். இப்போ இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் இல்லாம நம்ம வந்து பப்ளிக் டேட்டால பப்ளிக் கனிமொழி அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. அவங்க கேள்வி எடுத்துட்டு உங்கள்கிட்ட வரேன். நான் ரொம்ப நேரமா குறுக்கிட விரும்புறாங்க. கனிமொழி. எஸ் சார், எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைஜாக்கிங்கோ இல்ல கடத்தப்பட்டாங்களோ ஒரு அட்டாக்கோ எது நடந்தாலும் ஹோம் மினிஸ்டருக்கு இம்மீடியட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கடமை இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நாங்க கேட்கிறோம். இதையே தான் நாங்க அவை கூடன ஒண்ணு 2 மணிக்கு அவை திரும்ப கூடணும். ராஜ்யசபால எங்க சேர்மன் கிட்டக்க ஹோம் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, இல்ல எம்ஓஎஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கூட நீங்க அவையை கண்டினியூ பண்ணுங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லைங்கிறதான் நாங்க எல்லோரும் குரலை எழுப்பி அன்னைக்கு சொல்ல ட்ரை பண்ணதுக்கு தான். அவங்க பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அவையை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு எல்லாருமே வாக் அவுட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு. அதே விஷயத்தை தான் வந்து லோக்சபால வந்து அவங்க வந்து ஆணித்தனமா கேட்க போய் தான் அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கிறாங்க. நானே தான் சொன்னேன், இவ்வளவு பில்ஸ் இருக்கு, இவ்வளவு அட்டென்ட் பண்ணணும். ஆமா, எஸ், அதுக்காக தான் நாங்க சொல்றோம் ஒரு 3 hours டிஸ்கஷனுக்கு அதை ஒதுக்கிட்டு அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு அடுத்த நாள் நீங்க நீங்க உங்க விசாரணையை பண்ணுங்க. யாரும் அதுல வந்து தலையிட போறது இல்ல. ஹவுஸ் நல்லபடியா நடத்தி எல்லா பில்ஸையும் ஹெல்த்தி டிஸ்கஷன்ல பாஸ் பண்ணாம நீங்க தான் அதை கையில எடுத்துட்டு நாங்க டிஸ்கஷன் பண்ண மாட்டோம். எப்படி வந்து மணிப்பூர் விஷயத்து நாங்க டிஸ்கஷனே பண்ண மாட்டோம்னு எல்லா எதிர்கட்சியில இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையும் வெளியில தள்ளிட்டு எல்லா இதுலயும் உங்களுக்கு சாதகமா பாஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அதே நிலைப்பாடதான் இப்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்றத நான் வந்து முன்வைக்கிறேன். ராமசாமி. எஸ் ராமசாமி. அதான் என்னன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அவங்க பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. நியூஸ் 18, இந்தியா டுடே 2 பேர் அதை பிரைமரியா கவர் பண்ணி அதுல கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. ஹோம் மினிஸ்டர் என்ன பண்றீங்க, செக்யூரிட்டி சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு. நியூஸ் 18 குரூப்பும் இந்தியா டுடே குரூப்பும் போட்ட அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க பாருங்க. செக்யூரிட்டி பார்லிமெண்ட்ல பீஃப் அப் பண்றதுக்கு அடிஷனலா என்ன வியூவர்ஷிப் வந்து இப்ப பப்ளிக் வியூவர்ஷிப்பை நிறுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, எம்ஹெச்ஏவோட ஸ்பெஷல் கமிட்டி, இது இல்லாம பார்லிமெண்டரி கமிட்டி, இது இல்லாம செக்யூரிட்டி ஸ்பெஷல் என்வாய் கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு ஏற்கனவே 3 கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே அவங்க பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னது. இது வந்து இதையே அவையில சொல்லிடலாமே, இதான் முதல் கட்டமா எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், விசாரணை அறிக்கையை கொடுக்க போறோம் சொல்லிட வேண்டியது. அதனாலதான் நான் நீங்க சொன்ன அதே அக்கௌண்டபிலிட்டிக்கு திரும்பி வரேன். அக்கௌண்டபிலிட்டி பார்லிமெண்ட்ல அப்படின்ற போது நம்ம வந்து பொது வழியில இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்றாங்களா பார்லிமெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, அக்கௌண்டபிலிட்டி வரும் நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அப்ப வெளியில ஸ்டேட்மெண்ட் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாதா? அவர் சொல்றது பெரிய சொல்ல வரீங்களா உங்க வாதத்துல?
இன்சபிஷியன்சி இருக்குன்னு சொல்றேன் நான். ஏன்னா பாராளுமன்றத்தில் சொல்லப்பட வேண்டிய பதில்கள் இதோட இன்னும் அதிகமா சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு என்கொயரியும் நடந்துட்டு இருக்கு. அந்த என்கொயரியில என்ன பிளான் பண்றாங்க, என்ன நடந்திருக்கு, என்ன ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பிரீச் இருக்குன்னு நான் வேற ராமசாமி, இதுல இப்ப நீங்க அமித் மால்வியா ஒரு விஷயம் சொல்றாருன்னா பொது வழியில பேசுற அக்கௌண்டபிலிட்டி வேற. உள்துறை அமைச்சரா திரு அமித்ஷா பேசும்போது அவர் எல்லா இடத்துலயும் உள்துறை அமைச்சர் தான். நான் இன்டரப்ட் பண்ணாம நான் ஒரு சென்டென்ஸ் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவது பேசுங்க. சென்டென்ஸ் கூட முடிய மாட்டேங்குது எனக்கு. நீங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கீங்க. நான் கேள்விதான் வச்சேன், பேசுங்க. நீங்களும் இந்த கலையை கற்றுக்கொண்டதுல மகிழ்ச்சி. சொல்லுங்க திரு ராமசாமி, தொடர்ந்து பேசலாம். எஸ், என்னன்னா ஒரு உள்துறை அமைச்சர் உள்ள வந்து சொல்லும் போது நான் அவர் வெளியில கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பப்ளிக்ல கொடுக்குற பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள இருக்க அக்கௌண்டபிலிட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட அவங்களோட சேஃப்டி அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல சொல்ல வேண்டிய பதிலுக்கு இன்னும் அதிகமான தேவை இருக்கு. அப்போ இந்த கமிட்டியோட ரிப்போர்ட், இந்த என்கொயரியோட ரிப்போர்ட் நான் எல்லாமே ஒரு மாசம் கழிச்சுன்னு இல்லை, நான் அவங்களோட இன்டர்மா என்ன இருக்கு, 72 மணி நேரத்துல என்ன தெரிய வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அடிஷனலா சேர்த்து சொல்லணும் அப்படின்றதான். ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து நிர்பயா இன்சிடென்ட் ஆச்சு, அதற்கப்புறமா பாராளுமன்றத்துல எத்தனை நாள் கழிச்சு நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு நம்ம ஒரு பில்லை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது இல்ல. 14 நாள் கழிச்சுதான் நிர்பயா இஷ்யூ டிஸ்கஸ் பண்றதுக்கே தயாராகணும் பார்லிமெண்ட்ல. அன்னைக்கு யூபிஏ ஆட்சியில இருந்தது இல்ல, இதே மத்த பிரீச்சஸ் இருந்தது பார்லிமெண்ட்ல. இது இல்லாம 94ல ஒரு பிரீச் இருந்தது. அப்போ காங்கிரஸ் வந்து எப்போ வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாங்க, காங்கிரஸ்ல இருக்க அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ இல்ல செக்யூரிட்டிஸ் மினிஸ்டரோ இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரோ பிஎம்ஓ ஆஃபீஸோ யாரும் டிஸ்கஸ் பண்ணல. அன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்து ஸ்பீக்கர் தான் அதை வந்து சேர்மன் தான் அதை அட்ரஸ் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பார்க்கும்போது நம்ம ப்ரையரா என்ன இருந்திருக்குன்னு பார்க்கணும். நான் ஹோம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பாராளுமன்றத்துல அவர் அதை டிஸ்கஸ் பண்ணணும். இது இல்லாம செக்யூரிட்டிஸ் அஃபேர்ஸ் பார்லிமெண்டரி செக்ரட்டேரியட்டும் ஆன்சர் பண்ணணும். ஆனா இதற்கான தேவை அவர்கள் வந்து இந்த கமிட்டிஸ் இருந்து ரிப்போர்ட் எடுத்து அட்லீஸ்ட் ரிப்போர்ட்டோடையாவது அவங்க பேசணும். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உள்ள சொல்றதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதற்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அங்க இருக்க தேவையில்லை. அதை வந்து ராமசாமி ஐயப்பன் சொல்லிட்டு போக முடியும்னா ஒரு கடைக்குடி மனிதனோட இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லணும். அவங்களுக்கு பொறுப்பு இன்னும் அதிகம் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை அவங்க பேக்கப் பண்ணணும்னா இந்த ரிப்போர்ட்ஸோட அவங்க பேசணும். ஸ்பெசிபிக்ஸ் அவங்க பேசுறதுக்கான தேவை இருக்கு, அதுக்கு கால அவகாசம் தேவை. ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். எஸ்.